இணையச்சு கோட்பாடு வரையறை ஒரு பொருளின் மைய அச்சு சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்ஸ் வழியாக உள்ள மொமெண்டம் ஆஃப் இனர்ஷியா சுழற்சி மந்தம் தெரிந்தால் அதற்கு இணையாக இருக்கும் வேறு அச்சின் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மதிப்பை கணக்கிட இந்த கோட்பாடு பயன்படுகின்றது. உதாரணம், ஒரு கம்பியை ராட் அதன் நடுப்பகுதியில் சுழற்றுவது எளிது, அதையே ஒரு முனையில் சுற்றினால் சிரமம். இதுவே பேரல் ஆக்ஸ் தேற்றம் மூலம் விளக்கப்படுகின்றது. ஆசிரியர்களே, உங்களுக்கு தெளிவாக புகைப்படம் மூலம் விளக்கம் கொடுக்கப்படுகிறது. உங்கள் படிப்பிற்கு புகைப்படங்களை பயன்படுத்தி படிக்கும்போது இன்னும் அதிகமான நாலேஜ் உங்களை வந்து சேரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேலும் நன்றாக படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, தேங்க்யூ. பெர்பெண்டிகுலர் ஆக்ஸ் தேற்றம் செங்குத்து அச்சு கோட்பாடு. ஒரு தட்டையான பொருளுக்கு பிளான் லேமினா ஒரே புள்ளியில் சந்திக்கும் 3 அச்சுகளில் 2 அச்சுகள் XY அந்த தட்டின் உள்ளே இன்பிளான் இருக்கும். 3வது அச்சு Z அந்த தட்டிற்கு செங்குத்தாக பெர்பெண்டிகுலர் இருக்கும். அப்போது Z அச்சின் மொமெண்டம். உதாரணம், ஒரு சதுர தகடு ஸ்கொயர் பிளேட் அதன் மையத்தில் 3 அச்சுகள் XYZ அமைக்கவும். அப்போது Z அச்சு இனர்ஷியா X அச்சு இனர்ஷியா + Y அச்சு இனர்ஷியா. புகைப்படம் மூலம் நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம். இதை விட விளக்கமாக சொல்ல முடியாது. நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ.